இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை மாவில் ரொட்டி சுட போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கிறோம். இந்த வெங்காயத்தை நம்ம அரைக்கிற போது 1-2 முழுசாக கிடந்துருக்கு, அதனால் அதை எடுத்துக்கிறோம். இப்போ இது கூட பச்சை மிளகா போட்டுக்கிறோம். பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கோம், அதை போடுறோம். இது வந்து இஞ்சி திருவி வச்சுருக்கோம், வெள்ளைப்பூடு. இது வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலையை வந்து இப்போ கிள்ளி போட்டுக்கிறோம். முழுசாக கிடக்கும், அதனால நம்ம கிள்ளி போட்டுக்கிறோம். மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு செய்யும்போது நல்லா வடை மாதிரியே இருக்கும். பெரிய சீரகம் போடுவோம், கொஞ்சம் சின்ன சீரகமும் போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இதில் வந்து எல்லாமே இதில் ஒட்டுற மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிறோம். அப்போ தான் நல்லா ஒன்று சேரும். இப்போ வந்து மாவு போடுவோம். இது வந்து உப்பு, தூள் உப்பு, இது காண்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சி விட்டுக்குருவோம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடணும். இது கோதுமை மாவில் வந்து இந்த மாதிரி ரொட்டி சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கேப்ப மாவுலேயும் சுடலாம், இதே மாதிரிலே கேப்ப மாவுலேயும் சுடலாம். கேப்ப மாவு ரொட்டி உடம்புக்கு நல்லது, இதுவும் நல்லது தான். ஆனால் கேப்ப மாவு ரொட்டியை விட இந்த ரொட்டி, கோதுமை மாவில் ரொட்டி வந்து நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றவங்க. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும். எடுத்த உடனே ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஓரளவு. இது நல்லா பிணைஞ்சிக்கிறோம். நம்ம ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ தோசைக்கல்லை காய வச்சுருக்கோம். இப்போ லேசாக எண்ணெய் தொளிச்சுக்கிறோம். மாவு வந்து இப்படி கெட்டியாக எடுத்து வச்சுக்கிறோம். தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து இப்படி தட்டி விடணும். கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு இப்படியே தப்பணும். நம்ம இதை வந்து இந்த ரொட்டியெல்லாம் வந்து வெளியில் இப்படி தட்டி உள்ளே தூக்கி போட முடியாது. போடணுன்னா கண்ணாடி கவரில் வச்சு இப்படி தட்டி தூக்கி போடலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டும், ஏன்னா மாவு வந்து நெருத்தியாக இருக்குல்ல. கைட்டே தான் இந்த மாதிரி நம்ம செய்யணும். தண்ணி தொட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிறணும். இப்படியே தப்பிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விரிவுபட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போயே கல் சுட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து தான் அந்த மாதிரி செய்யணும், ஏன்னா கல் வந்து பயங்கர சூட்டில் இருக்குது. போதும், இந்த அளவு தட்டினா போதும். இப்போ சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த ரொட்டிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது இந்த வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறது நமக்கு பருப்பு வடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம், இல்லைன்னா சீனி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சீனி, நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சு நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு பார்ப்போம். நல்லா வந்துருக்கு. இன்னும் வந்து இதே மாதிரியே நமக்கு அந்த பக்கமும் நல்லா வேகணும். அடுப்பை குறைச்சி வச்சாத்தான் அந்த மாதிரி பொன்னிறமாக வேகும். அடுப்பு கூட இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாமே கருகிரும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிடும்போது நல்லா ஒரு மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். ஆனால் அடுப்பை குறைச்சி வச்சே தான் சுடணும்.
இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். ரொம்பவும் நமக்கு கறி போச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றது. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து விட்டுக்கணும். நமக்கு தண்ணி தொளிச்சுக்கிட்டே நம்ம வந்து கையை வைக்கணும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் கல். சப்பாத்தி கல்லில் தான் நம்ம வந்து இந்த ரொட்டி சுடணும். தோசை கல்லில் சுடக்கூடாது, தோசை எடுக்க வராது. சப்பாத்தி சுட்டுட்ட கல்லில் போட்டோம்னா சப்பாத்தி சுட்டுக்கலாம். ஆனால் சுடுற தோசை கல்லில் நம்ம வந்து இது சுட்டோம்னா எடுக்க வராது, தோசை வராது. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டே தான் நம்ம சுட்டுக்கிட்டு இருக்கணும். நம்ம ரொட்டியை வந்து சுட்டு முடிச்சிட்டோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக கொஞ்சமாக ஊற்றணும். ஆனால் எண்ணெய் ஊற்றாமே நம்ம சுட்டாலும் நல்லா இருக்காது, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். இது வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நைட்டுக்கோ காலையிலைக்கோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பசி தாங்கும். ஒரு ரொட்டி சாப்பிட்டாலும் நல்லா கம்முன்னு இருக்கும் வயிறு. பகலையிலனா சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் டீயோ காப்பியோ குடிச்சிட்டோம்னா கம்முன்னு நல்லா பசிக்கவே செய்யாது சீக்கிரத்தில். இது வந்து கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்ப ருசியாகவும் இருக்கும், வடை கணக்காகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த கோதுமை மாவை வச்சு நம்ம சப்பாத்தி, கோதுமை தோசை இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ரொட்டி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க.